ஹாய், வணக்கம் உறவுகளே. வாங்க பேசலாம். ஒன்றும் இல்லை, லைவ் டுகெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைவ் போடும்போது நானும் அந்த ஆப்ஷனை போட்டு போட்டு பார்க்குறேன். என்னால் அந்த ஆப்ஷனுக்குள்ளே உள்ளேயே போக முடியல. ஏன்னு கேட்டால் அது வெளியில் வருது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. ஏதாவது ப்ராப்ளமானு தெரில. என்னால் அந்த லைவ் கண்டினியூ பண்ணவே முடியல. அதனால் எப்பயும் போல் நார்மல் லைவே போட்டு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரில. சரியா, மெயில் எதுவும் வரவும் இல்லை. பார்க்குறேன், நான் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன். சிறு தடங்களுக்கு வருந்துகிறேன். சரியா, வருத்தம் தெரிவிக்கிறேன். ஐம் சாரி. நானும் லைவ் போட்டு போட்டு பார்க்குறேன். அந்த லைவ் போய் ஜாயிண்ட் ஆகவே மாட்டேங்குது. லைவ் ஜாயின் ஆனால் தான் உங்கள்கிட்ட பேச முடியும். லைவ் ஜாயிண்ட் ஆகவே இல்லை. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரில. சரிங்களா, ஏன்னா யூடியூப் அப்பப்போ இப்படி தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரில. நம்ம ஒரு வீடியோ சப்போர்ட் கொடுக்குது, திடீர்னு பார்த்தா அந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரில. லைவ் டுகெதர் ஆப்ஷன் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இவ்வளோ நாளாக. நானும் லைவ் போட்டுகிட்டு தான் இருந்தேன். என்னன்னு தெரில, இன்றைக்கி எனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குது. என்னால் அந்த லைவ் போட முடியல. சரியா, ஹாய் பாஸ்கர். குண்டு 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 பெண்ணே கூப்பிடுவது 2 கண்ணு. அடேப்பா, 2 கண்ணா, ரொம்ப நன்றி பாஸ்கர். சாப்பிட்டியா? என்ன பண்ணுறீங்க? குண்டு 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 பெண்ணே, என்னை பார்த்தா ரொம்ப குண்டாக தெரியுறேன்னா? என்ன ஒரு 90-100 கிலோ இருப்பேனா? அவ்வளோலாம் கிடையாது நான் வெயிட்டு. லைவ் டுகெதர் போடலான்னு பார்த்தேன், என்னால் போட முடியல. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பேசலாம். சரியா, என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்க ஒரு பேரண்ட்ஸுகளுக்கு நான் சொல்கிறேன். தயவுசெய்து பசங்கள்லாம் நம்ம வளர்த்து விட்டதுக்கப்புறம் அந்த பசங்க அவங்க பொறுப்புள்ள ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் பசங்களுக்காக கொடுத்துடாதீங்க. பின்னாடி அதை நீங்கள் எல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு உதவின்னு நீங்கள் போய் அவங்ககிட்ட நிற்கும்போது அந்த உதவி அவங்க செய்யாமல் போயிட்டாங்கன்னா அதை விட பெரிய கஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் யார்கிட்ட வேணாலும் நிற்கலாம், பசங்கக்கிட்ட கையேந்தி நிற்காதீங்க. சரியா, நம்ம நிலமை நடுத்தெருவில் நிற்கிறதுக்கு சம்மந்தான். தயவுசெய்து பசங்க எல்லாத்தையும் அம்மா அப்பாட்ட ரத்தத்தை உரிகிற மாதிரி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அம்போன்னு விட்டுறாதீங்க. நிறைய பேரண்ட்ஸு பாவம் அனாதையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பசங்க இருக்குது, பேரம்பேத்தி இருக்குது, பிள்ளைக்குட்டி இருக்குது, எல்லாம் இருந்தாலும் நடுத்தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்கிற நிலமையில் இருக்காங்க. இதுக்கு உதாரணம் நீங்கள் நான் பொய் சொல்லலை, நிஜத்தை தான் சொல்கிறேன். நிறைய பிச்சை எடுக்கிறதுக்கு பெரும்பாலும் காரணம் வயசானவங்க. அவங்க பெற்று வளர்த்து ஆசையாக பார்த்து செஞ்ச பிள்ளைங்க தான். அண்ணாமலையார் கோயில் இருக்கு இல்லையா, திருவண்ணாமலை, அந்த மலையை சுற்றி போய் பாருங்கள். எத்தனை பேர் காய் வெட்டி கட்டிட்டு உட்காந்துருக்காங்க மட்டும் போய் பாருங்கள். அவங்களோட கதையை போய் கேட்டால் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ரோட்டில் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு, கிடைக்கிற சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு, பௌர்ணமி அன்னைக்கு தட்டு ஏந்திக்கிட்டு, கடைசியில் பார்த்தா அவங்க மழை பெய்கிறப்பெல்லாம் ஒதுங்க கூட இடம் இல்லாமல் எத்தனையோ பேர் அந்த மழையிலையும் குளிர்லையும் படுத்து இறந்தே போயிடுறாங்க நிறைய பேர். அதெல்லாம் எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயம் இல்லையா? நிறைய பேர் தயவுசெய்து பிள்ளைங்க பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுக்காதீங்க. மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. வயசானால் அவங்க உங்களுக்கு குழந்த மாதிரி தான். சரியா, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எனக்கு தெரில. தயவுசெய்து பாருங்கள் அவங்களையும். எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்க மாதிரி தான் வயசான காலத்தில். அது எத்தனை